அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புலிகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கோவை மார்க்ஸ் பேசுகிறேன். கடந்த வாரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்து மனுதர்ம சாஸ்திர நூலில் இருந்ததை இந்து பெண்களை எவ்வாறு இந்து மனுதர்ம சாஸ்திரம் இழிவுபடுத்துகிறது என்பதை பற்றி அந்த முக்கியமான வார்த்தைகளை கோடிட்டு பேசிக் கொண்டிருந்தார். அந்த வீடியோவை இந்து சங் பரிவார் கும்பல்கள் இந்து பெண்களை திருமாவளவன் அவர்கள் எப்படி இழிவாக பேசுகிறார் என்பதை போன்ற ஒரு அவதூறான ஒரு வீடியோவை வெளியிட்டு முன்னையும் பின்னையும் வெட்டி எடுத்துவிட்டு ஒன்று சேர்த்து ஒரு அவதூறான வீடியோவை வெளியிட்டார்கள். இது சம்பந்தமாக சென்னை மத்திய குற்றவு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதை தமிழ் புலிகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறோம். தொல் திருமாவளவன் அவர்கள் இந்து பெண்களை விபச்சாரிகள் என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லி இன்றைக்கு பாஜகவை சேர்ந்தவர்கள் எல் முருகன், காயத்ரி ரகுராம், குஷ்பு போன்ற நடிகைகள் எல்லாம் இந்து பெண்களை இழிவுபடுத்திவிட்டார் என்று தமிழகத்தை ஒரு மதக்கலவரத்தை ஏற்படுத்தி ஒரு சாதி கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றே திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு தொல் திருமாவளவன் அவர்கள் மீது இந்த அவதூறான பரப்புரை செய்து வருகிறார்கள். ஆனால் உண்மையாகவே நடந்தது என்னவென்று பார்த்தால் மனு நூலில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த விஷயத்தை தான் தொல் திருமாவளவன் கோடிட்டு இந்து மனுசாஸ்திரம் மனு நூல் அத்தியாயம் 9 ஸ்லோகம் 19 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பெண்கள் பெரும்பாலும் விபச்சாரிகளாகவே இருக்கும் என அநேக சாஸ்திரங்கள் கூறுகின்றது என்பதை பற்றித்தான் அன்றைக்கு மனு சாஸ்திரத்தில் உள்ள மனு நூலில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை தான் அவர் அன்றைக்கு பேசியிருந்தார். ஆனால் இன்றைக்கு அந்த மனு நூலை தடை செய்யாமல் அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த அவதூறான கருத்துக்களையும் அசிங்கமான வார்த்தைகளையும் நீக்காமல் அதை எடுத்துச் சொல்லி அந்த நூலை தடை செய்ய வேண்டும் என்று பேசுகிற நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதும் சிறைப்படுத்துவதும் மிகவும் ஆபத்தானது, அபத்தமானது என்று நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல கந்த சஷ்டி கவசத்தில் இதே போலதான் அந்த புத்தகத்தை கந்த சஷ்டி கவசம் சொல்லுகிற வார்த்தையை மக்களுக்கு எளிய வகையில் புரிகிற வகையில பேசியிருந்தார் கருப்பர் கூட்டத்தினுடைய தோழர் சுரேந்திரன் அவர்கள். ஆனால் அந்த கந்த சஷ்டி கவசத்தினுடைய புத்தகத்தை தடை செய்யாமல் அதை மக்களுக்கு புரிகிற மொழியில எடுத்து சொன்ன நபர் மீது குண்டர் விஷயத்தில் வழக்கு பதிவு செய்து சிறைப்படுத்தியதும் அந்த கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனலை முற்றிலுமாக ஒழித்திருக்கிறார்கள். இப்படி அந்த இந்து பெண்களை இழிவுபடுத்துகிற கந்த சஷ்டி கவச நூலையும் மனு நூலையும் தடை செய்யாமல் அதை பற்றி மக்களுக்கு எளிய வகையில் புரிகிற வகையில் பேசுகிற நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் படுத்துவது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த நூல்களை தடை செய்யாமல் இருப்பது தமிழக அரசனுடைய மிகவும் பிற்போக்குத்தனமான எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது. பெண்களை இழிவாக பேசிவிட்டார்கள் என்று இன்றைக்கு அறைகூவல் விடுக்கிற காயத்ரி ரகுராம் அவர்களை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால், சென்னை அபிராமபுரம் காவல் நிலையத்திற்குட்பட்ட வட்டாரத்திற்குட்பட்ட சாலையில் குடிபோதையில் அதிவேகமாக காரை ஓற்றி ரூபாய் 3500 அபராதத்தை கட்டிய காயத்ரி ரகுராம் அவர்களை நாம் மறந்திருக்க முடியாது. அதே போல பிக்பாஸ் ஷோவில் சேரி பிஹேவியர் என்று சொல்லி தாழ்த்தப்பட்ட மக்களை இழிவுபடுத்துகிற அந்த செயலையும் நாம் இன்றைக்கும் மறந்திருக்க முடியவில்லை. ஆனால் அதே போல நடிகை குஷ்பு அவர்களை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால், கடந்த காலங்களிலே திருமணத்திற்கு முன்பே உடலுறவு வைத்துக் கொள்ளலாம் என்று பேசி சர்ச்சையாகி அதன் பின்னர் தமிழக மக்களின் கைகளால் அடிவாங்கி மன்னிப்பு கேட்ட வரலாறையும் நாம் மறந்திருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு நடிகை குஷ்பு அவர்கள் தன்னைத்தானே ஒரு பெரியாரிஸ்ட் என்று சொல்லிக்கொண்டு பெரியாரிவாதிகளை அவமானப்படுத்துவது என்பது மிகவும் ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல். பெரியாரிஸ்ட் என்பவர்கள் நேர்மையாகவும் ஒழுக்கத்துடனும் தமிழக மக்களின் உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து போராட்ட களத்திலே நிற்கக்கூடியவர்கள் பெரியாரிஸ்டுகள். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால், இன்றைக்கு பணத்திற்காக நாடகம் நடிப்பவர்கள், பணத்திற்காக தன்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவர்கள், இன்றைக்கு மாணவியர்களுடைய வாழ்வை சீரழிப்பவர்கள் இன்றைக்கு தன்னை பெரியாரிஸ்டுகள் என்று சொல்வது மிகவும் வெட்கக்கேடானது. அப்படி சொல்லிக் கொள்வதற்கு நடிகை குஷ்பு அவர்களுக்கு எந்த தகுதியுமே இல்லை என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த 2 ஆண்டுகளில் பாஜக நடத்திய போராட்ட வரலாறுகளை பார்த்தோம் என்று சொன்னால்,
வைரமுத்து அவர்கள் பேசிய கருத்து இந்து மக்களை புண்படுத்திவிட்டது. நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் பேசிய கருத்து இந்து மக்களை புண்படுத்திவிட்டது. சுகிசிவம் அவர்கள் பேசிய கருத்து இந்து மக்களை புண்படுத்திவிட்டது. நெல்லை கண்ணன் அவர்களுடைய கருத்து இந்து மக்களை புண்படுத்திவிட்டது. அதே போல நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுடைய கருத்து இந்து மக்களை புண்படுத்திவிட்டது. நடிகர் விஜய் அவர்களின் படம் கருத்து இந்து மக்களை புண்படுத்திவிட்டது. அதே போல கருப்பர் கூட்டம் சுரேந்திரன் அவர்களுடைய கருத்து இந்து மக்களை புண்படுத்திவிட்டது. நடிகர் சிவகுமார் அவர்களுடைய கருத்து இந்து மக்களை புண்படுத்திவிட்டது. நடிகர் சூர்யா அவர்களின் கருத்து இந்து மக்களை புண்படுத்திவிட்டது. நடிகை ஜோதிகா அவர்களுடைய கருத்து இந்து மக்களை புண்படுத்திவிட்டது. காவி சாயத்தை பெரியார் சிலைகள் மீது பூசுவது, திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிப்பது, அண்ணா சிலைக்கு காவி சாயம் பூசுவது, அண்ணா சிலைக்கு காவி உடையை அணிவிப்பது, இப்போது திருமாவளவன் அவர்கள் பெண்களை இழிவுபடுத்திவிட்டார் என்று தினந்தோறும் எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனையை வைத்துக் கொண்டு இன்றைக்கு 7 கோடி மக்களை திசை திருப்புகிற வேலையை தொடர்ந்து தமிழக பாஜக செய்து வருகிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மத்திய மாநில அரசுகளால் பாதிக்கப்படுகிற திட்டங்களால், இவர்கள் போன்ற இந்த திசை திருப்பல்களால் அது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை நீர்த்து போக செய்கிற வேலையைத்தான் தொடர்ந்து தமிழகத்தில் பாஜக அரசு செய்து வருகிறது. பாஜக திசை திருப்புகிற பிரச்சனை என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், நீட் தேர்வு, ரஃபேல் ஊழல் வழக்கு, இந்தி திணிப்பு, விலைவாசி உயர்வு, கீழடி ஆய்வு முடக்கம், வேலைவாய்ப்பின்மை, காவல்துறை அராஜகங்கள், புதிய மீன்பிடிப்பு கொள்கை, ஓபிசி உள்ளிடஒதுக்கீடு, பணமதிப்பிழப்பு தோல்வி, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு, 5 மற்றும் 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, 8 வழிச்சாலைக்கு புதிய வடிவம், காவேரி வேளாண்மை வாரிய உரிமை பறிப்பு, 2020 புதிய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு, தமிழக பணியில் வட இந்தியர் நியமனம், புதிய கல்விக் கொள்கை 2020, டெல்டா பகுதி கார்ப்பரேட்டுகளுக்கு தானம், அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு, சாத்தான்குளம் படுகொலை, பெண்கள் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை வழக்குகள், புதிய வேளாண்மை சட்ட திருத்தங்கள் என அனைத்து பிரச்சனைகளையும் பாஜக அரசு தேவையில்லாத ஒரு சர்ச்சைகளை கிளப்பி மக்களை திசை திருப்புகிற வேலையை செய்து, இதுவாரியான பிரச்சனைகளை செய்து மக்களை திசை திருப்புகிறது என்பதுதான் தமிழ் புலிகள் கட்சியினுடைய குற்றச்சாட்டு. பாஜக இந்து மக்களுக்காக போராடுகிறது, இந்து பெண்களுக்காக போராடுகிறது என்று சொல்லிக்கொண்டு இதுவரைக்குமே இந்து பெண்களுக்காகவும் இந்து மக்களுக்காகவும் எந்த பிரச்சனையிலுமே ஒரு போராட்ட களத்தில் நின்றதே கிடையாது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்குகளில் அதிகமாக பாதிக்கப்பட்டது இந்து பெண்கள் தான். ஆனால் அதை கண்டித்து பாஜகவும் இந்து சங் பரிவார் கும்பல்களும் போராட்டமே நடத்தியது கிடையாது. அதே போல சபரிமலையில பெண்களுக்கான உரிமையை, பெண்கள் ஐயப்பனை வழிபடுவதற்கான அந்த உரிமையை கூட பெற்றுத்தராத, அதற்காக போராடாத கட்சி என்றால் அது பாஜக கட்சியும் இந்து சங் பரிவார் கும்பல்களும் தான். இன்றைக்கு தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் ஒடுக்கப்பட்ட பெண்கள், தாழ்த்தப்பட்ட சிறுமிகள் என பாலியல் வன்புணர்வு செய்து இந்து பெண்களை, குழந்தைகளை படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை ஒரு முறை கூட கண்டித்து கண்டன அறிக்கையோ போராட்டமோ பாஜக நடத்தியதே கிடையாது. அப்படி இருக்கிற போது எப்படி இந்து மக்களுக்காக கட்சி நடத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்து மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிற போது அமைதியாக இருப்பது என்பதுதான் இன்றைக்கு நாம் தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பாஜகவினுடைய நிர்வாகிகள் பெண்களை நேர்மையாகவும் கண்ணியத்துடன் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அதுவும் இல்லை. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு பாஜகவினுடைய நிர்வாகி SP சேகர் அவர்கள் ஊடகத்தில் பணிபுரியும் பெண்களை தான் மேலிட பொறுப்புக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கு மேலிடத்தில் இருக்கிற ஆண்களுடன் இணங்கி போனால் மட்டும்தான் மேல் பொறுப்பு தருவார்கள் என்று பெண்களை இழிவாக பேசிய SP சேகர் என்பதை நாம் பார்க்க முடிந்தது. அதே போல சென்னை ஆலந்தூரிலே பாஜகவினுடைய மாணவர் அமைப்பு ABVP என்ற அமைப்பினுடைய தேசிய தலைவர் அவர்கள் 62 வயது பெண் வீட்டின் முன்பு சிறுநீர் கழித்தது தமிழக ஊடகங்களிலே நாம் பார்த்து வேதனை அடைந்த ஒரு செய்தி. அதே போல அன்றைக்கு வைரமுத்து அவர்களை கண்டிப்பதாக சொல்லிக்கொண்டு பாஜகவுடைய தேசிய செயலாளர் ராஜா அவர்கள் பெண்களை இழிவாக பேசியதுடன் மட்டுமில்லாமல் தாசிக்கு பிறந்தவன் வேசிக்கு பிறந்தவன் தான் வைரமுத்து என்று பெண்களை இழிவுபடுத்தி பேசியதை நாம் ஊடகங்கள் வாயிலாக பார்த்தோம். அதே போல பாஜகவினுடைய பொறுப்பாளர் கரூர் நாகராஜன் அவர்கள் ஒரு விவாதத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கரூர் MP ஜோதிமணி அவர்களை நீ ஒரு கேவலமான பெண் என்று
பெண்களை இழிவுபடுத்தி பேசியதை நாம் ஊடகங்கள் வாயிலாக பார்த்தோம். இப்படி பேசுகிற பாஜக நிர்வாகிகளா பெண்களை நேர்மையாகவும் கண்ணியத்துடனும் நடத்த வேண்டும் என்று போராட்டம் நடத்துகிறார்கள். அவருடைய நேர்மை எந்த மாதிரியான நேர்மையாக இருக்க முடியும் என்பதை நாம் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாஜகவினுடைய மறைமுக தேசிய செய்தி தொடர்பாளர் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் ஒரு மருத்துவ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த பொழுது அவர் பேசிய போது, இங்கு தமிழகத்தில் பெண்கள் 70% பேர் பெண்மை அற்றவர்களாகவும் 30% மட்டும்தான் பெண்மை உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று பெண்களை இழிவாக அந்த நிகழ்ச்சியிலே பேசியதை நாம் தமிழக மக்கள் அனைவரும் பார்த்தோம். உலக நாடுகளில் பெண்கள் வாழ தகுதியற்ற நாடு இந்தியா என புள்ளி விவரங்கள் சொல்கிறது. பாலியல் வன்புணர்வு கொலைகள் செய்த குற்றவாளிகள் அதிகம் இருப்போர் எந்த கட்சி என்று பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சி என்று புள்ளி விவரங்கள் சொல்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜகவுடைய மூத்த தலைவர் சின்மயானந்தா 2ஆம் ஆண்டு சட்டக்கல்லூரியில் படிக்கும் மாணவியை கடத்தி பாலியல் வன்புணர்வு செய்ததாக கைது செய்யப்பட்டார். அதேபோல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உன்னாவ் பகுதியில் 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் பாஜகவுடைய எம்எல்ஏ குல்தீப் செங்கார் என்பவர் கைது செய்யப்பட்டார். அதேபோல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கத்வா மாவட்டத்தில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றவாளிகளை விடுவிக்க கோரி சந்திரபிரகாஷ், லால்தீப் சிங் என்ற பாஜகவுடைய அமைச்சர்கள் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேரணி நடத்தியிருப்பது என்பது பெண்களை எவ்வளவு கேவலமாக எண்ணி பெண்களை பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களை நடத்துகிறார்கள் என்பதற்கு இதுவே உதாரணம். அதேபோல கர்நாடக மாநிலம் மண்டியா என்ற பகுதியில் பாஜகவினுடைய முதலமைச்சர் எடியூரப்பா அவர்கள் அங்கே வந்த நடிகை இடுப்பை பிடித்து தடவி ஒரு அநாகரிகமான செயலை செய்தது ஊடகங்கள் வாயிலாக நாம் பார்த்தோம். இதே போல இந்தியா முழுவதும் பெண்களை மிக மோசமாக கேவலமான வார்த்தைகளை திட்டுவதும் பாலியல் வன்புணர்வுகளை செய்வதும் தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்துகிற வேலையை தொடர்ந்து பாஜக அரசும் பாஜக கட்சியும் செய்து வருகிறது. எனவே இந்த பாஜக அரசு இயற்றுகிற சட்டங்களால் பாதிக்கப்படுவது இந்து மக்கள் தான். பாஜகவுடைய நிர்வாகிகளால் பாதிக்கப்படுவதும் இந்து பெண்கள் தான். பாஜக இயற்றுகிற அந்த மோசமான சட்டங்களால் அதிகம் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்கிற விவசாயிகளும் இந்துக்கள் தான். எனவே தொடர்ந்து பாஜக மக்கள் விரோதமான திட்டங்களை செய்து வருகிறது. மக்களிடையே மத கலவரங்களையும் சாதி கலவரங்களையும் ஏற்படுத்தி அதன் மூலம் ஆதாயத்தை தேடி ஆட்சியை நடத்துகிற ஒரு கேவலமான நிலைகளை நாம் பார்க்க முடியும். எனவே இந்த தருணங்களில் திருமாவளவன் அவர்கள் இந்து பெண்களை இழிவுபடுத்தி விட்டார் என்று இப்போது இந்த ஒரு ஆயுதத்தை கையில வைத்துக் கொண்டு இன்றைக்கு இந்து மக்களிடையே கலவரத்தை தூண்டுகிற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்தியாவில் மிகவும் யோகியமான கட்சி பாஜக என இந்த வீடியோவின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே பாஜக போடுகிற இந்த திட்டத்திற்கு தமிழக மக்கள் இது போன்ற சம்பவங்களை ஆராய்ந்து அடுத்த கட்ட நகர்வை நோக்கி தமிழக மக்களின் உரிமைக்காகவும் தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் தொடர்ந்து நாம் இது போன்ற மோசமான அபாயகரமான செயல்களை சிந்தித்து நாம் செயல்பட்டு நாம் தமிழக மக்களின் உரிமைகளுக்கு போராட வேண்டும். அதே போல இந்த இந்து மனு நூலையும் தடை செய்ய வேண்டும் என இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். எனவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் பின்பற்றுகிற தொல் திருமாவளவன் அவர்களுக்கு தமிழ் புலிகள் கட்சி என்றைக்கும் துணை நிற்கும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.